ஸ்ரீ கந்த புராணம். ஓம் சரவணபவ. முருகவேல் வணக்கம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொலி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, என் நான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவே போற்றி போற்றி. ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. சங்கர சம்ஹிதை சிவரகசிய கண்டத்தில் சம்பவ காண்டம். கந்த புராணத்தின் பெருமை. ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தந்தருள்க. ஆறுமுக பெருமான் எனக்கு மங்களம் தந்தருள்க. ஸ்ரீ மகேஸ்வரியும் மகேஸ்வரரும் எனக்கு மங்களத்தை தந்தருள்க. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடிகொண்டு யானை முகமும் 4 தோள்களும் பெருத்த தொந்தியும் வாய்ந்தவரான ஸ்ரீ விநாயகமூர்த்தியை நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னங்களும் ஏற்படாமல் நிறைவேறுவதற்காக வணங்குகின்றேன். மங்கள முகம் வாய்ந்த சூமுகன், ஒற்றை கொம்பை உடைய ஏகதந்தன், கபில நிறம் வாய்ந்த கபிலன், யானை காதுகள் உள்ள கஜகர்ணன், பெரும் வயிற்றோடு கூடிய லம்போதரர், குள்ள தோற்றமுள்ள விகடர், சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன், துஷ்ட செயல்களையும் இடையூறுகளையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன், நெருப்பை போல் ஒளி வீசி திகழ்பவரான தூமகேது, பூதகணங்களுக்கு தலைவராக விளங்கும் கணாத்யக்ஷன், நெற்றியில் பிறைச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன், யானை முகத்துடைய கஜானனன், வளைந்த துதிக்கரமுள்ள வக்ரதுண்டன், முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்பகர்ணன், தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கு அருள் பொழியும் ஹேரம்பன், கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்த பூர்வஜன் இன்றும் சொல்லப்படும் விநாயக பெருமானின் 16 திருநாமங்களையும் வித்தைகளை கற்கத் தொடங்கும் போதும், திருமணத்தின் போதும், புது வீடு கட்டி புதுமனை புகும் போதும், வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிச் செல்லும் போதும், போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்த போதும், யாராவது வாசித்தாலும் அல்லது செவிகுளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விக்னங்களுக்குமே சம்பவிக்காது. எண்ணிய பொருள்களை பெறுவதற்காக அனைத்தையும் உணர்ந்தவரும் எங்கும் வியாபித்து நிற்பவருமான முருகப்பெருமானை வணங்கி வழிபட்ட அப்பெருமானுடைய 16 திருப்பெயர்களையும் தெரிவிக்கிறேன். ஞானம், சக்தி, ஆத்மா என்பவற்றின் வடிவமாக விளங்கும் ஞான சக்தி ஆத்மா, பகைவர்களை பூண்டோடு அளிப்பவரான ஸ்கந்தன், நெருப்பில் உற்பத்தியானவரான அக்னிபூதன், கார்த்திகை நட்சத்திரத்தின் மைந்தரான பாகுலேயன், கங்கையின் குமாரரான காங்கேயன், நாணல் புதரில் தோன்றியவரான சரவணபவன், கிருத்திகை நட்சத்திரத்தின் மைந்தரான கார்த்திகேயன், பச்சிலம் பாலகனாக விளங்கும் குமாரன், 6 முகங்களை உடைய சண்முகன், சேவல் கொடி கொண்டவரான குக்குடத்துவஜன், வேலாயுதம் தரித்திருக்கும் சக்திதரன், சித்த குகையில் இருக்கும் குகன், 6 கார்த்திகை பெண்களை அன்னையாக கொண்ட பிரம்மச்சாரியான ஷான்மாதுரன், கிரௌச்சரித் என்னும் மலையை 2ஆக பிளந்தவர், தோகை விரித்தாடும் வண்ணமயிலை வாகனமாக கொண்ட சிகிவாகனன். இவ்வாறு முருகப்பெருமானின் 16 திருப்பெயர்களையும் பக்தி சிரத்தையோடும் பிரியத்தோடும் சதா சர்வகாலமும் துதித்து வந்தால், திருமணத்திலும், புக முடியாத பாதையில் புகும் போதும், வெல்ல முடியாத விஷயத்திலும், நினைவிற்கொண்டு வருவதிலும், பெரும் அறநூல்களிலும் நற்பலனை அடைய விரும்புபவர்கள் தாங்கள் கருதி அப்பலன்களை அடைவார்கள். தன் மனதிற்கு பிடித்தமான கன்னியை அடைய விரும்புபவன் அந்த கன்னிகையையும், எடுத்த காரியத்தில் வெற்றியை விரும்புகிறவன் வெற்றியையும், புத்திர செல்வத்தை விரும்புகிறவன் அந்த பாக்கியத்தையும், பொன் பொருளை விரும்புகிறவன் அந்த செல்வத்தையும் அடைவான். தீர்க்காயுளான வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், அனைவரையும் தன் வசப்படுத்துதல், தனம், தானியம், சுக வாழ்க்கை முதலான அனைத்தையும் அடைவான். முன்பொரு சமயம் காஞ்சி தலத்தில் நான்முக பிரம்மா மாபெரும் தவம் ஒன்றை புரியலானார். சிவபெருமானின் திருவருளால் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்காக அவர் அத்தவத்தை மேற்கொண்டு விரிசடை பெருமானின் திருவடிகளிலேயே தம் மனதை இருத்தி தியானித்து வந்தார். அப்போது சில முனிவர்கள் புண்ணியத்தில் சிறந்து விளங்கும் கிரகஸ்தா சிரமத்தை வலுவாமல் நடத்திய பிறகு விக்னச முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட வானப்பிரஸ்தா சிரமத்தை மேற்கொண்டு தவம் இயற்ற விரும்பினார்கள். அதற்கு தகுந்த இடம் எங்கிருக்கிறது என்று கேட்டறிந்து கொள்வதற்காக அம்முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நான்முகனை நாடிச் சென்றார்கள். சிருஷ்டி கடவுளை அணுகி அவர்கள் கரம் குவித்து வணங்கி, சிருஷ்டி கர்த்தாவான பிதாமகரே, உம்மை வணங்குகிறோம். வானப்பிரஸ்தா சிரமத்தை மேற்கொண்டு நாங்கள் தவம் புரிவதற்கு தகுந்ததான ஓரிடத்தை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். கமலாசரனான பிரம்மா ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக தியானத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு அவர் சில கருப்பைகளை எடுத்து ஒன்று சேர்த்து ஒரு வண்டி சக்கரம் போல் வட்ட வடிவமாக செய்தார்.
தன் மனதில் மகேஸ்வரியையும் மகேஸ்வரனையும் தியானித்த வண்ணம் அவர் அந்த தர்ப்பை வட்டத்தை கீழே பூமியில் வேகமாக உருட்டிவிட்டார். அப்போது அவர் தம் முன் கூடியிருந்த முனிவர்களை நோக்கி, தவசீலர்களே, இந்த சக்கரம் உருண்டு செல்லும் வழியிலேயே நீங்களும் அதை பின்தொடர்ந்து போங்கள். மனித சஞ்சாரம் இல்லாத எந்த கானகத்தில் அது சிதறி விழுகிறதோ அந்த இடம்தான் நீங்கள் தவம் ஏற்றுவதற்கு ஏற்ற இடமாகும் என்றார். முனிவர்கள் அவரை வணங்கி விடை பெற்றுக் கொண்டு உருண்டு செல்லும் அந்த சக்கரத்தையே இடைவிடாமல் பின்தொடர்ந்து செல்லலானார்கள். அந்த சக்கரம் கடைசியில் ஒரு வனப்பு மிக்க பாறாங்கல்லின் மீது மோதி கூர் மழுங்கி விழுந்தது. தாங்கள் தவம் செய்வதற்குரிய தகுந்த இடம் அதுவே என்று எண்ணி முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். தர்ப்பையின் காரணத்தால் அந்த இடம் நைமிசாரண்யம் என்று பெயர் பெற்றது. கங்கை நதியானவள் சந்திர மண்டலத்தில் இருந்து வெளிப்பட்ட இமயமலையின் அடிவாரத்தின் வழியே பூலோகத்தில் பகீதரனுக்காக இறங்கி வந்த இடம் அந்த நைமிசாரண்யமாகும். அந்த கங்கை விரிசடை பெருமானின் திருமுடியில் சூடியிருக்கும் வண்ண மலர்களினால் நறுமணம் பெற்று திகழ்கிறது. அப்படிப்பட்ட கங்கையின் மகத்துவத்தினால் அந்த நைமிசாரண்யம் என்னும் வனம் புண்ணியம் நிறைந்த இடமாகவும் உலகனைத்தையும் மிகவும் தூய்மைப்படுத்தும் தன்மை படைத்ததாகவும் விளங்கியது. அந்த வனத்தில் பல வகை மரங்கள் நிறைந்திருக்கும். வானலாக ஓங்கி வளர்ந்த குளிர்ந்த நிழலை பரப்பும் அம்மரங்களில் பறவை இனங்கள் கும்பல் கும்பலாக பறந்து வந்து அமர்ந்து இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும். மரங்களை தவிர பலவிதமான செடி கொடிகளும் அவ்வனத்தை அழகுபடுத்தின. மேலும் அங்குள்ள நீர்நிலை மிகவும் தெளிந்தும் இனிமையை பாடுவதாகவும் விளங்கும். எனவே அத்தகைய நைமிசாரண்யத்தை தவம் செய்வதற்கு தகுந்த இடமாக முனிவர்கள் பாவித்துக் கொண்டு உமாநாதரான சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக அவ்வந்தனர்கள் அவ்வனத்திலேயே நீண்ட காலம் தவம் புரிந்தார்கள். பிறகு 1000 ஆண்டுகள் செய்யக்கூடிய சத்திர யாகத்தையும் அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். சிவபெருமானின் அருளை முன்னிட்டு அவ்வந்தனர்கள் புரிந்து வரும் சத்திர யாகத்தை பற்றி சுதமா முனிவர் கேள்விப்பட்டார். அவர் சத்தியாவதியின் மகனான வியாச முனிவருக்கு சீடர். தவசிரேஷ்டி புராணங்களை சொல்லுவதில் வல்லவர். சிவனேச செல்வர். தீவிரமான தேஜஸ் பொருந்தியவர். அத்தகைய சூதமா முனிவர் யாகசாலையை நோக்கி வேகமாக வந்தார். அவரை கண்டதும் நைமிசாரண்ய முனிவர்கள் அனைவரும் ஆனந்த பரவசத்தால் மெய் சிலிர்த்து நின்று சூதமா முனிவரை வணங்கி பூஜித்தார்கள். அவருக்கு தகுந்த ஆசனம் ஒன்றை அளித்து அதில் அவரை அமர்ந்து கொள்ளும்படியாகவும் வேண்டினார்கள். சூதமா முனிவர் அகமகிழ்ந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்தார். அழகான சொற்களால் பேசும் ஆற்றல் படைத்த அவரை நைமிசாரண்ய முனிவர்கள் திருப்தி அடை செய்தார்கள். மீண்டும் ஸ்ரீ கந்த புராணம் தொடரும். ஓம் சரவண பவ.